அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருப்பலியிலே பங்கு பெற கூடி வந்திருக்கின்றோம். இறைவனிடம் எங்கள் வாழ்வின் பாரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கு பெற எங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிறியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உமை தந்தைய நாளைக்கு நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பெறான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழிவை இஸ்ராயல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ராயலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும்
இஸ்ராயல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான், அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவையும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றை எல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி, அவனது இரத்தப்பழி அவன் மேலே இருக்கும். எனவே இஸ்ராயல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்களை அனைத்தையும் விட்டு விலகுங்கள், அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ராயல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நாம் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: கடவுளே, தூயதுரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூயாவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்த என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். Hallelujah, 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 hallelujah,
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, முழு வேதாகமத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் எங்களை சிந்தனைக்கு அழைக்கும். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பல விடயங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் வேதாகம் எழுதப்பட தொடங்கியது, நற்செய்தி எழுதப்பட தொடங்கியது ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னரே இந்த நற்செய்தி எழுதப்பட்டது. பிரியமான சகோதரர்களே, இந்த பல நிகழ்வுகளில் இந்த நற்செய்தி பகுதி, இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு தொட்டு ஆசீர்வதித்து அதற்கு பின்னதாக ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த பகுதி, ஒரு சில வேளைகளை நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதியாக நாங்கள் யோசிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவோடு பல மனிதர்கள் பேசினார்கள், பலரை அவர் தொட்டு குணமாக்கினார். அப்படியான விடயங்களில் ஆண்டவர் இயேசு இந்த சின்ன பிள்ளைகளை தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பது, அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் 3 நற்செய்தியாளர்களும், மாற்கு, மத்தேயு, லூக்கா 3 நற்செய்தியாளர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பிரியமான சகோதரர்களே, அதில் ஆண்டவர் சொன்ன இந்த கருத்து மிக மிக முக்கியமானது. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்று சொன்ன இந்த வார்த்தைகள், இதன் காரணமாக இந்த பகுதி முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பற்றி ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள், விண்ணரசு இத்தகையோரை போன்றோருக்கு, சின்ன குழந்தைகளை போன்ற உள்ளம் கொண்டவர்களுக்கே உரியது அப்படி என்று சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன், சின்ன குழந்தைகளுடைய, சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து அவர்களுடைய பண்புகளை பற்றி பல விடயங்கள், பல நல்ல காரியங்களை பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் இன்றைய நாளில் 2 முக்கியமான பண்புகளை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது பண்பாக, குழந்தைகளிடமிருந்து பெரியவர்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பண்பு, பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய அந்த அப்பாவித்தனம், இன்னசென்ஸ் அப்படி என்று சொல்லுவார்கள். இந்த குழந்தைகளிடம் இருக்கிற முக்கியமான ஒரு விடயம், இந்த இன்னசென்ஸ் அல்லது இந்த அப்பாவித்தனமான அந்த உள்ளம் புனிதர்களிடம் காணப்பட்ட ஒரு பண்பு, கடவுளோடு நெருங்கி வாழுகின்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு. நாங்களும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அந்த அப்பாவித்தனத்தோடு இன்னசென்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த உள்ளம், ஏதோ ஒரு சில காரியங்களால் நாங்கள் வயது அதிகமாகும் போது
இன்றைக்கு பல மனிதர்கள் அந்த இன்னசென்ஸை, அந்த அப்பாவித்தனமான இறைவன் முன் நாங்கள் நிற்கின்ற அந்த நிலை இன்று பல மனிதர்கள் நாங்கள் இழந்ததால் இன்றைக்கு எங்களுடைய புனித தன்மையையும் நாங்கள் இழந்திருக்கிறோமோ என்று சொல்லி நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் பதிலுரை பாடலில் இன்றைக்கு நாங்கள் பாடினோம், கடவுளே தூயதோர் உள்ளத்தை எனக்குள்ளே படைத்தருளும். இறைவனுக்கு அருகிலே நான் நிற்கின்ற அந்த தூயதோர் உள்ளம், இந்த அப்பாவித்தனமான உள்ளம், இது நிச்சயமாக ஒன்றோடு ஒன்றாக இணைந்து செல்லுகின்ற ஒரு பண்பு. குழந்தைகளை போல நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, பிரியமான சகோதர சகோதரிகளை, எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியான அந்த அப்பாவித்தனமான அந்த உள்ளத்தை நாங்கள் இழந்து விடாமல் இறுதி வரையும் வைத்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. இரண்டாவது பண்பு, பிள்ளைகளிடமிருந்து பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, வளமையாக பிள்ளைகள் பெரியவரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவருடைய போதனையின்படி பெரியவர்கள் பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய, குழந்தைகளிடம் இருக்கிற அந்த முக்கியமான ஒரு பண்பு, பெற்றோரை நம்பி இருக்கின்ற அந்த பண்பு. அம்மா அப்பாவை நம்பி, அவர்கள் மீது முழுமையாக நம்பி அந்த பிள்ளைகள் இருக்கின்ற அந்த பண்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்களைப் போல நாங்களும் இறைவனுடைய பராமரிப்பிலே இறைவனை நம்பி, அவருடைய இரக்கத்தை நம்பி, எப்படியாக குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரிடமிருந்து வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்காக இறுக்கமாக அவர்களை பிடித்து கேட்பதைப் போல அந்த நம்பிக்கையோடு அம்மா அப்பா இதை நிச்சயமாக செய்வார்கள், இதை செய்வார்கள் என்று சொன்னால் அதை நம்புவதைப் போல, குழந்தை பருவத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நாங்கள் நம்புவோம், குழந்தைகள் நம்புவார்கள், அம்மா அப்பா சொல்லுகின்ற காரியங்களை நம்புவார்கள். அதே போல ஆண்டவர் சொல்லுகின்ற, ஆண்டவரை இறுக்கமாக பற்றியவர்களாக, அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நம்பி அதன்படி நடக்கின்ற அந்த பண்பு, நான் நினைக்கிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளை, மிக மிக முக்கியமானது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. எனவே அந்த சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தைகளை போன்ற உள்ளம் படைத்தவர்களாக, குழந்தைகளைப் போல அந்த அப்பாவித்தனமுள்ள உள்ளத்தோடும், அத்தோடு குழந்தைகளைப் போல இறைவனை முழுமையாக நம்பி வாழுகின்ற அந்த அற்புதமான ஒரு வாழ்வை வாழுமாறு ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்வை நாங்கள் அதற்கேற்ற முறையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்ல நன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவான் நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வோடு ஏற்றலும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறையின் நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம், கார்டினல் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் நாட்டின் பாதுகாவலரான புனித ஜோசேப் வாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை அப்பா தந்தை என்று அழைத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் எங்கள் தாய் நாட்டிற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்ளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க தனியே பலியாக்கியவர். சிறிய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நித்திய வாழ்வு அழைத்துச் செல்வதாக. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக விட்டிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவை, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவை, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எனையுனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் எனையுனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உனை
துன்பங்கள் அலைப்பாயுதே, உயிர் உனக்காக என் நெஞ்சில் உருவாகுதே, ஒரு புது ராகமே சுகராகமே. உயிரோவியம் என்னை உனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. அறியாத சிறு பிள்ளை என்னை ஆளவா, என் உயிராகவா, உயிர் மூச்சாகவா. பிரியாமல் மறையாமல் என்னோடு வா, என் நிழலாகவா, என்னை நீங்காமல் வா. உன்னை காணும் நேரம் போதும் கரைந்தோடும் சோகம் யாவும், உயிரே உறவே நீ வா. உயிரோவியம் என்னை உனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் என்னை உனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உமோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை வேபும் தொலைக்காட்சியூடாக ஒளிபரப்பு செய்வதற்கு தங்கள் காணிக்கைகளாலும் சிபத்தினாலும் உதவி செய்த அனைவருக்கும் குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைக்க நாங்கள் மன்றாடுகின்றோம். அத்தோடு இந்த தொழில்நுட்பத்திலே இந்த வழிபாட்டிலே உதவி செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் நன்றிகள் கூறி அவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே நிறைவாக தன்னுடைய ஆசீரை வழங்குவாராக. இயேசுவின் தாயும் எங்களின்
அரவணைக்கும் அன்புருவில் இதயம் மகிழுதம்மா. அம்மா மரியே நீ வாழ்க, எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ்க. அம்மா மரியே நீ வாழ்க, எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ்க. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீயே நாடம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீ